தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். வெளியே தலை காட்ட முடியல, அவ்வளோ வெயில் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்குல்ல. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, சென்னையில் தான் ப்ரோ இவ்வளோ வெயில், நம்ம தான் ப்ரோ பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உலக நாடுகள் முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு சில வாகனங்களோட டயர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட உருகி ஊற்றுது, அந்தளவுக்கு பெருசாக போயிட்டுருக்கு. ஹீட் வேவ் தலைவலியை நாம் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெருசாக பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம யூரோப் இருக்குல்ல, நிறைய பேரும் குழுன்னு இருக்கும், அங்கே கிளம்பி போவோன்னு போட்டிக்கெலாம் எடுத்து வைப்பீங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே எந்த அளவுக்கு ஹீட் வேவ், இந்த டெம்பரேச்சர் ஹையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட் போடுவாங்களா, ஆம்லேட்டு அதை அடுப்பு இல்லாமல் போட்டு அப்படிங்க இருக்கும். கிட்டத்தட்ட செஞ்சே காமிச்சிருக்காங்க. சூரிய வெப்பம் இருக்குல்ல, இதில் ஆம்லேட்டே போடுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே வெப்பம் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் சாலை பகுதி யூரோப்லையாக இருக்கட்டும், அப்புறம் ட்ராக்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த வெயிலை தாங்க முடியாமல் எல்லாம் நிலமாறுது. J'ai laissé cette poêle en plein soleil. En ce moment, c'est la canicule. Et regardez ce qui se passe si je mets un œuf là. Regardez bien. Voilà. Demain, j'ai prévu de tester avec un steak haché pour voir si ça fonctionne. யூரோப்னு வந்துட்டோம், ஃப்ரான்ஸை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஃப்ரான்ஸில் என்ன நம்ம நிலமை, அங்கே இந்த ஹீட் வேவால் உயிரிழந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எண்ணிக்கை மேலே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் யூரோப்பில் மட்டும் இந்த ஹீட் வேவால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 1400 கிராஸ் பண்ணிடுச்சிங்க. மேபி இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்த ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க 2000 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூரோப்பில் இந்த ஹீட் வேவை தாங்க முடியாமல் உயிரிழந்துருக்கவங்க எண்ணிக்கை ரொம்ப மேலே போயிட்டுருக்கு, ரொம்ப சீக்கிரமாக மேலே போயிட்டுருக்கு. அதெல்லாம் உயிரிழந்துட்டு இருக்கவங்க பெரும்பாலும் வயசானவங்க தான். வெயில் தாங்க முடியல, அடிக்கிற வெயில் அவங்களால தாங்கவே முடியல. அங்கே பேனிக் பை ஒன்று நடந்துட்டுருக்கு தெரியுமா? அதாவது நம்ம ஊர்லலாம் அந்த புயல் எதனா வருது அப்படின்னாலோ, இல்லை பெரிய இடர் ஏற்பட போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாலோ, நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் ஃபுல்லாக காலி பண்ணுறோம்ல, அது மாதிரி இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இந்த போர்ட்டபிள் ஏசி, ஃபேனு இதெல்லாம் வாங்குறதுக்கு மக்கள் முண்டியடிச்சு அப்படிங்க இருக்கும். அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சில யூரோப் கண்ட்ரிஸில் என்ன நம்ம பண்ணுறாங்க இப்போது, ஏன்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போதும், ஆஃபீஸ்லாம் வராதிங்க. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதே கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி வர மாதிரி இருக்குது. இந்த வெயிலுன்ற கண்டத்தை வர்ற வேலை ஹீட் ஸ்ட்ரோக்கில் எதனா உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா தலைவலிப்பா, நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு சில நாடுகளில் இதை என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூகே இருக்குல்ல, அங்கே இருக்க மக்கள் நிலைமையும் ரொம்ப பரிதாபம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க மத்திய கிழக்கு நாடுகள்லாம் வசிச்சாங்கன்னா அவங்க நிலைமை என்ன இருக்குன்னு தான் இப்போ தோணுது. ஏன்னா யூகேல அடிக்கிற வெயிலுக்கு, இப்போ அடிச்சிட்டு இருக்க வெயிலுக்கு அவங்களால தாங்க முடியல. யூகே சாலைகளும் இப்போ வெயிலோட த்ரெட்டுக்கு மத்தியில் தான் இருக்கு. ஒரு பெரிய சம்பவம் மறக்க முடியுமா? அதான் ஆவியாவரத்தை தடுக்கிறோன்னு சொல்லிட்டு தர்மாகோலை போட்ட விஷயம் என்னென்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி பெரிய சம்பவம் அரங்கேறிச்சா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதுவும் அது சாயல் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அவங்க பண்ணுறது ஒரு காரணம் இருக்குங்க. என்னென்னா, வெயில் அதிகமாக இருக்க சிட்டிஸ் இருக்குல்ல, வெப்பம் பயங்கரமாக பீக்கில் போயிட்டுருக்க சிட்டிஸு, மேஜர் சிட்டிஸு, அங்கெல்லாம் இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவாங்க, ட்ரக்ஸு, இதை கொண்டு வராங்க. இதோட வேலை என்ன தெரியுமா? நாம் ரோட்டில் தண்ணி லாரி போயிட்டு இருக்கும்போது அது கீழே கொஞ்சம் சிந்தினாலே கடுப்பாகும். ஆனால் சிந்தி விட்றது அதோட வேலையே. ஃபுல்லாக பீச் அடிக்குங்க. இந்த ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, அது ஏர் முழுக்க இது கடத்தி கொண்டு போகிற மாதிரி, ஈரப்பதத்தை அதிகரிக்கிற மாதிரி இதை ஃபுல்லாக பீச் அடிக்கும். இந்த விஷயம் சைனாவில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே மட்டும் இல்லை, ஜெர்மனியில் போலீஸ் இருக்காங்களே, அவங்களே இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
வெப்பத்தை எப்படியாவது தணிக்கணுன்றதுக்காக என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? லாரியிலேருந்து ஃபுல்லாக தண்ணியை பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இந்த ஒரு வீடியோங்க, இதை பார்த்து பல பேர் அரண்டாங்க. என்னப்பா இது இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க, ஃபுல்லாக சிக்னல் எல்லாமே ஒழுகி ஊற்றுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் நான் போச்சா, மனிதக்குள்ள பேரழிவு அது இதுன்னு எல்லாரும் அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோஸும் உண்மை கிடையாது. சில வீடியோஸ் பழசு, அது இப்போ இருக்க விஷயத்தோடு சேர்த்து போட்டு இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னுறாங்க. உதாரணத்துக்கு இது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட வீடியோ தாங்க. ஆக்சுவலாக இந்த காட்சி உண்மை, ஆனால் இப்போ பதிவு பண்ணப்படுறது கிடையாது. ஹீட் வேவால் பதிவு பண்ணப்பட்ட காட்சி அது கிடையாது. இது என்னன்னா, யூரோப்பில் இந்த வாகன விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் தீ பிடிச்சிருக்கு. அந்த தீ இது வரைக்கும் பரவி இருக்கு. அதனால தான் இது இந்தளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு. ஆனால் பல பேர் அதை ஹெட்லைன்ஸ் நியூஸாக பஞ்ச் பண்ணி ஏதோ ஹீட் வேவால் தான் நடந்திருக்குன்னு அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சி ஒரு முறை இப்போ பார்த்துருங்க. இதுக்கப்புறம் யாரும் அந்த காட்சியை காமிச்சு பார்த்தியா எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது இப்போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது புதுசுலப்பா, பழைய வீடியோ வேறு மேட்டர்னு அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ ஹீட் வேவு, தாங்க முடியாது போல இருக்கே, அவ்வளோதான் இதுலேருந்து ஒரு 2-3 மாதம் நம்ம வெளியே வந்துடுமா அப்படின்னு நினைப்பீங்க. நண்பா, உனக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா, இது எல்லாமே ட்ரெய்லர் கூட இல்லை, ஜஸ்ட் டீசர் மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்கிற சில விஷயங்களை ஹையஸ்ட் எதுன்னு சொல்லிடுறேன், அப்போ தான் நீங்கள் இப்போ இருக்க லோவஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த பூமியில் இது வரைக்கும் டெம்பரேச்சர் அதிக அளவில் பதிவானது எப்போ தெரியுமா? 1913 1913 ஜூலை 10 இந்த அமெரிக்காவோட டெத் வேலின்ற பகுதி, அங்கே இருக்க ஃபியூனஸ் க்ரீக்கு, இங்கே தான் இந்த நாளில் வெப்பம் அதிகமாக பதிவாச்சு. இது வரைக்கும் பூமியில் பதிவானது அதிக வெப்பம் இது தான். 56.7 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ கொதிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 134 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. இதுதான் இது வரைக்கும் ரெக்கார்டு. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எந்த பகுதியும் இந்த ரெக்கார்டை உடைக்க முடியல. எங்கே அமெரிக்காவோட கலிஃபோர்னியாவில் இருக்க இந்த டெத் வேலியில் இது பதிவாச்சு 1913. அப்படியே அடுத்தபடியாக யூரோப் பக்கம் வாங்க. வரலாற்றில் யூரோப்பில் அதிகப்படியாக வெப்பம் பதிவானது பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட் 11 கிட்டத்தட்ட 48.8 டிகிரி செல்சியஸ், அதாவது 119 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு இந்த இட்டாலியோட சிசிலி ஐலண்ட் இருக்குல்ல, இங்கே வெப்பம் பதிவாச்சு. இதுதான் யூரோப்லேயே பதிவான அதிக வெப்பமே. ஆக்சுவலாக இந்த 2021 ஏதோ எல்னினோ காலகட்டம் நினைப்பீங்க. இப்போ நம்ம சூப்பர் எல்னினோ பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி எல்னினோ காலகட்டம் நினைப்பீங்க. ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இது எல்னினோ காலகட்டமே கிடையாது. ஆனால் அந்த டைம்லேயே இந்தளவுக்கு வெயில் வாட்டி வதச்சிருக்காங்க. அண்ட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூரோப்பில் 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் அங்கே மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு சில யூரோப் பகுதிகளில் மட்டும்தான் அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த மக்கள் பார்க்குறாங்க. ப்ரோ, இதெல்லாம் என்ன வெயில், நம்ம வெயிலோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இங்கே யோசிக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்கு இந்த வெயில் புதுசு இல்லை, அவங்களாலையும் யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மனிதகுல வரலாற்றுலேயே நாம் பதிவு பண்ணதில் அதிக டெம்பரேச்சர் வெப்பம் வாட்டி வதச்சதா 1913 சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்னினோ காலகட்டம். இதையும் மறந்துடாதீங்க. ஆனால் எல்னினோ காலகட்டம் வந்தால் தான் இது போல் வெப்பம் வாட்டி வதக்க நினச்சிங்கன்னா, இதை இந்த கூட்டு உடச்சிருச்சா ஃபுல்லாக? எல்னினோ காலகட்டம் இல்லைனா கூட வெப்பம் இந்தளவுக்கு வாட்டி வச்சிருக்கு. குளோபல் வார்மிங் இருக்குல்ல, அதோட உச்சகட்டமாக ஏஷியா, நம்மளோட ஆசிய கண்டம் வாங்க. இதில் இது வரைக்கும் எப்போ திரும்ப வெப்பம் அதிக அளவு பதிவாகிருக்கு? 2016 எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்னினோ காலகட்டம். ஜூலை 21 குவைத் இருக்குல்ல, அங்கே இருக்க மெட்ரிபால தான் அதிகபட்ச வெப்பம் இந்த ஏஷியாலேயே பதிவாச்சு. 54 டிகிரி செல்சியஸ் வச்சு பொழந்துருக்கு. 129.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும். இப்போ குவைத்தில் எவ்வளோ திரும்ப வெப்பநிலை? அதிகபட்சம் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஹையஸ்ட்டோட 54, இப்போது அதிகபட்சம் 42, ஒரு சில இடங்களில் 36, 37, 40 இப்படி தான் இருக்குது. அது அதிகபட்சம் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அண்ட் ஏஷியா பார்த்துட்டோமா, அப்படியே நம்ம பஞ்சாயத்துக்கு வரும் இந்தியாவில் இது வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது இதே எல்னினோ காலகட்டம். அதே 2016 தான் மே 19 நம்ம ராஜஸ்தான் இருக்குல்ல, அங்கே இருக்க இந்த டெசர்ட் டவுனான ஃபலோடி, பாலைவன பகுதி ஃபுல்லாக அது, அங்கே தான் இந்த வெப்பம் பதிவாச்சு. கிட்டத்தட்ட 51 டிகிரி செல்சியஸ். நம்ம இந்தியாவில் பதிவான வெப்பத்திலேயே இதுதான் அதிகம். 123.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும். இப்போ நம்ம நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோ போகுது? 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. ஆனால் நம்ம ஏற்கனவே எவ்வளோ விட்னஸ் பண்ணியிருக்கோம்? ஹிஸ்டாரிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா 51 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 10 டிகிரி செல்சியஸ் கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில் இப்போ. ஆனால் அதுக்கே நம்மளால இங்கே வாழ முடியுதா? படிப்படியாக இறங்கி வந்தோமா, அப்படியே தமிழ்நாடு பக்கம் வாங்க.
தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பதிவானது அதிகபட்ச வெப்பநிலை எப்போ பதிவாச்சுன்னா 2003 வருஷம் மே 29 நம்மளோட திருத்தணி பகுதி இருக்குல்ல, அங்கே பதிவான வெப்பம் 48.6 டிகிரி செல்சியஸ், அதாவது 119.5 டிகிரி ஃபாரன்ஹீட். இவ்வளோ வெப்பத்தை பார்த்தவங்க தான் நம்ம திருத்தணியிலேயே பக்கத்துலேயே. திருத்தணிக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வேலூர், ஈரோடு, கரூர் இங்கெல்லாம் வெப்பம் போட்டி வாட்டி வதச்சிருக்கு. அந்த டைமில் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாம் இங்கே அதிகபட்ச வெப்பமாக பார்த்தது 2003 வருஷம் மே மாதம் 31 கிட்டத்தட்ட 45 டிகிரி செல்சியஸ், அதாவது 113 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஸோ 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நாம் சென்னை வாசியில் அதிகபட்ச வெயிலை பார்த்துருக்கோம். எப்போ 2003 வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அடித்த வெயில் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா வெப்பநிலை? அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ். ஆனால் நம்ம அதிகப்படியாக பார்த்துருக்கிறது 48.6 டிகிரி செல்சியஸ். லாங் வெயிட் கோல. சரி ப்ரோ, அப்போ இது எல்லினோ காலகட்டமா தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகமாக பதிவாச்சு 2003 அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ஷியலி பகுதியளவு எல்லினோ, அதுவுக்கே இந்த தாக்கம் 48.6 டிகிரி செல்சியஸ். இந்த முறை சூப்பர் எல்லினோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நான் தான் சொல்லலை. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு ஹாட் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஒரு கசப்பான உண்மையை வச்சுக்கோங்களேன். எல்லினோ இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். இது எப்போ பீக்குக்கு போகும் தெரியுமா? அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் வெயில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பதிவானு ஆச்சரியப்படுத்திக்கலாம். நான் போட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குனர் ஆகிட்டு புது ரெக்கார்டை அதை செட் பண்ண போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ட்ரெய்லர் கூட இல்லைங்க, ஜஸ்ட் டீசர் மட்டும்தான். இதை நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே அவேர்னஸ்க்காக மட்டும்தான். பயப்படாதீங்க, வெப்பம் வாட்டி வதைக்கிறதுல வெயில் காலத்தில் பெருசாக வெளியே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து வேலையை பாருங்கள். ஆஃபீஸில் முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கேட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அரசுக்கு ஒரு கோரிக்கை கூட வைக்கலாம். குழந்தைங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தோம்ல, அது இப்போ நம்ம கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.